வணக்கம் ஆபிரகாம். அதாவது கேவிகுப்பம் அடுத்த மேல்மயில் பஞ்சாயத்துக்குட்பட்ட துருவம் கிராமத்தில் நேற்றைய முன்தினம் பார்த்தவனால் இளம் பெண்ணை சிறுத்தை கடித்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அந்த இளம்பெண் சிறுத்தை கடித்ததன் காரணமாக அந்த துருவம் கிராமத்தில் தற்போது வனத்துறையினர் அந்த பகுதியில் முகாமிட்டு தொடர்ந்து சிறுத்தை எங்கிருக்கிறது என்று கண்காணித்தும் வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் வனப்பகுதிகளில் கேமராக்களை பொருத்தியும் தற்போது தொடர்ந்து வனத்துறையினர் அவர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது பார்த்தோம்னால் துருவம் கிராமம் அருகாமையில் இருக்கக்கூடிய குழிக்கொல்லி என்ற பகுதியில் சிறுத்தை தற்போதுதான் அதாவது அவர்கள் வளர்க்கக்கூடிய ஆட்டுக்குட்டியை அவர்கள் கண்முன்னே அந்த ஆட்டுக்குட்டியை கடித்து இழுத்து சென்றிருக்கக்கூடிய காட்சி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டின் உரிமையாளர்கள் பார்த்திருக்கின்றனர். உடனே அந்த சிறுத்தையை துரத்துவதற்காக இவர்கள் ஓடி இருக்கின்றனர். உடனே அந்த ஆட்டுக்குட்டியை கீழே விட்டுவிட்டு இவர்களை கடிக்க வந்திருக்கிறது. இவர்கள் ஓடி வந்து அவர்கள் வீட்டுக்குள் மறைந்து கொண்டதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் அந்த தாய் அதாவது ஆட்டுக்குட்டியை சிறுத்தை தூக்கி சென்று விட்டது. ஆனால் தாய் ஆட்டுக்குட்டியை தாக்கியதன் காரணமாக அந்த தாய் ஆட்டுக்குட்டிக்கு காயமானது ஏற்பட்டிருக்கின்றன. தற்போது வனத்துறையினர் தற்போது அந்த பகுதிக்கு அதாவது இந்த குழிக்கொல்லி பகுதிக்கு தற்போது அந்த பகுதிக்கு சென்றிருக்கின்றனர். தற்போது வனத்துறையினர் 15க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் அதாவது துருவம் கிராமத்தில் முகாமிட்டு தொடர்ந்து கண்காணித்து வந்த நிலையில் துருவம் கிராமத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த குழிக்கொல்லி கிராமத்திற்கு தற்போது சிறுத்தை இறங்கி அங்கு இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியை தற்போது இழுத்து சென்றிருக்கின்றன. மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தற்போது பீதியில் இருக்கின்றனர். சிறுத்தையை பிடிப்பதற்கான முயற்சியில் தற்போது வரை வனத்துறையினர் ஈடுபடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். குறிப்பாக இன்று கூண்டு வைத்து அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான முயற்சி ஈடுபடுவதாக வனத்துறையர் தெரிவித்திருந்தனர். ஆனால் தற்போது வரை அந்த பகுதியில் கூண்டு எதுவும் வைக்க வனத்துறை முன்வரவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுத்தையானது தங்கள் கிராமத்தின் பகுதியை சுற்றித் திரிகிறது. காலை ஒரு கோழியை பிடித்து சென்றன. மேலும் தற்போது ஆட்டுக்குட்டியை பிடித்து சென்றது. இது குறித்த நேரடி தகவலையும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்திருக்கின்றனர். ஆகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுத்தையை பிடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் வனத்துறையினர் மேற்கொள்ள வேண்டும். அதாவது மனித உயிரையும் இந்த சிறுத்தை அதாவது பறித்திருக்கின்றது. தற்போது ஆட்டுக்குட்டியை இழுத்துச் சென்றிருக்கின்றன. தொடர்ந்து அந்த சிறுத்தையின் நடமாட்டம் தங்கள் கிராமத்தின் அருகாமையில் இருப்பதன் காரணமாக வனத்துறையினர் துரித நடவடிக்கை மேற்கொண்டு அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான முயற்சியில் மேற்கொள்ள வேண்டும். சிறுத்தையானது அதாவது இந்த வீட்டின் அருகே நான் நேரடியாக சென்று பார்த்தோம். அந்த சிறுத்தை ஓடி செல்லக்கூடிய காட்சியை நாங்கள் நேரடியாகவே பார்த்தோம். ஆனால் அந்த சிறுத்தை தற்போது இந்த பகுதியில் இருக்கிறது. அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான முயற்சியை வனத்துறை மேற்கொள்ள வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் முன்வைக்கின்றனர்.